நான் ஆப் அடிக்கிறேன் மறக்கலையா சரியா போச்சு அப்படியே கொண்டு போய் அந்த தூக்கலாங்க ஐயோ ஒரு ஆப்பு மீறுது ஒரு ஆப்பு மீறுது மொத்தம் எத்தனை வைக்கண்டா 5 எடுத்தாண்டா ஆமா 4 தான் வச்சுக்கிறேன் கைக்கு 2 காலுக்கு 2 4 போச்சு ஒரு ஆப்பு மீறுது என்ன பண்ண சொல்ற அது என்ன பண்ணுது ஏடா குடு பாண்டிச்சேரிக்கு போ பாண்டிச்சேரி பார்த்தா சேந்தநாத் தான் உங்க வீடு ஆமா உங்க ஆயா சும்மா தான் வாசல்ல படுத்து கிடப்பா எத்தனை வச்சிருவாங்க எங்க ஆயா வேணாம் வீடு உங்க அம்மா இருப்பா அவளுக்கு போய் மாமா பொண்ணு மாமா பொண்ணு கிடைக்கும் பொண்ணு கிடைக்கும் ஒரு மாதிரி தின்னுவா அப்படி கம்பெனி எனக்கு தூக்கம் வராது மாமா தம்பி ஏவாடி நீ தரை தள்ளி புண்ணி பூஜை கொண்டாட ரைவத மலைக்கு பொங்கல் வைக்க போறோம் தை மாசம் 1ஆம் தேதி ரைவதகிரி மலை கிளம்பிச்சு தேவரெல்லாம் ஒன்று சேர்த்து இன்னைக்கு தை பொங்கல் பொங்கல் வைக்கணும் தேவ பொங்கல் போலாம் கூட்டு பொண்ணு எல்லாரும் கூப்பிடுறேன் அத போடுவாங்க அப்படியே போய் யார் பொங்க பணம் வச்சுக்கிறாங்களோ எல்லாத்தையும் இறக்கி எல்லாத்தையும் இறக்கி வை. சாதாரண இடத்துல வைக்கக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு தரம் தான் இந்த பொங்கல் வைக்கிறோம். யார் பானை எங்க வைக்கிறோமோ எட்டு பத்து வை. இடம் கரெக்டா இருக்கும். இடம் கரெக்டா இருக்குதா? எல்லாரும் இடம் கரெக்டா இருக்குதா? அதுக்காம பகவான் வேண்டிக்கு பகவான் போயிட்டு அவன் தான் பின்ன வந்து காட்டு. நீ அவன் தான் மாமா காட்டி வாரா. அவன் காட்டின பிடிதான் பாக்குற. நீ ஆனா
இவன் பானை அகலமாகுது பொங்க பானை இறக்கி வச்சுட்டு நான் வேணான்னு சொல்ல பொங்க பானையை எடுத்து பொங்கல் வைக்கிறதுக்குன்னா சாணம் போட்டு அதை மொழுகி அதுக்கு பக்கத்து எடுத்து வை. முதல் சாணி போட்டா சாணி போட்டா நீ சாணி போட்டுறடி. நீ சாணி போட்டா நான் சாணம் பசுவின் சாணம் கொண்டு வந்து பசங்க சாணம். ஆமா பசுவின். ஓஹோ சாணியா? சரி சாணி. போன வருஷம் பார்த்து அந்த இடத்த பார்த்து கொண்டு ஏண்டி சாணி அத்தனை இருக்குது சாணி போட்டு பொங்க பானை அப்படியே இருக்கட்டும். அந்த பொங்க அடுப்பு திறக்கணும்னா மானவரியா போய் கல்வி வச்சு திறக்கிறது மானவரியா நோண்டுறது கிடையாது. வருஷம் நம்ம முத எங்க பொங்க பானை வச்சு பொங்க அடுப்பு திறக்கிறோமோ அதே இடத்துலதான் அந்த பொங்க அடுப்பு திறக்கணும். அதனால அந்த பொங்க அடுப்பு எங்க இருக்குது பாரு. தட்டி பாரு அடுப்பு மூணு கல்லிக்கிட்ட. ஆமா அங்கிருந்து எத்தனை தப்பி? மூணு தப்பி. 1 3 1 2 எனக்கு தமிழ் வராது. ஒண்ணு பரவாயில்ல பட்சம் போல 1 2 3 1 அடுப்பு இல்ல சாமி அங்கெல்லாம் கிடையாது. தட்டி பாரு பூமி தட்டி பாரு. எங்க சரி வராது. அங்கே நில்லுங்கடி வரியா. கட்சி போச்சு. அதான் அந்த கட்சி போச்சு. அந்த அடுப்புல அழுங்காம குலுங்காம கட்டப்பாடு எடுத்து காலில் போட்டு போறேன். ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் முத பொங்கல் வைக்கிறோம். காலில் போட்டுட்டு காலில் விண்ண வராத பொங்கல் விண்ணம் வரக்கூடாது. ஆமா சரி சரி. பலராம நிக்கிறாரு, நான் இங்க நிக்கிறேன். பகவான் உன்னை பால் எடுக்க, பகவான் உன்னை பால் எடுக்க அப்படின்னு என்னாச்சு? என்னாச்சு சாமி பாருங்க சாமி. என்னாச்சு? ஐயோ எனக்கு பாரு எனக்கு ஒழுகுதே கால ரத்தம் ஒண்ணுமே ஆகல. கால போட்டுக்கிற மாதிரி கனவு கண்டேன். கனவு தேவல பொங்கல் எடுத்துட்டியா? பொங்கல் எடுத்துட்டியா? பொங்கல் எடுத்துட்டா கொம்ப மூணு கொம்பை மூணு கொம்பை பிடிச்சிட்டோம். மூணு கொம்பு பிடிச்சா அது மேல இதை எடுத்து வை. பொங்க பானை எடுத்து வை. பொங்க பானை அடுப்புல கருகுந்தா கெட்டால் வச்சு அந்த காத்து அடிச்சு கிடக்குது. நல்லா ஊதி விடு. ஊதி விடு. ஊது ஊதுப்பா. வச்சு ஊதுறோம். சத்தியமா பசி தாங்காத பையன் வாய் கட்டு. அவசரப்படாத வாய் கட்டு. ஏன்னா நீ பசி தாங்காத பையன் சொல்லிட்டு எடுத்து நக்கிடுவேன். சாமிக்கு படைக்கிறது எச்சப்படாத படைக்கணும். சாமிக்கு படைக்காத முன்னாடி சாப்பிட்டோம்னா ஐயோ நமக்கு பாவதம் ஆயிடும். சாமி சாப்பாடு வாய் கட்டு. எச்சப்படாத படைக்கணும். இரு சாமி நல்லா கலந்துடும். என்ன பண்ண கையை தான் சுடுது. அந்த பொங்கல் எந்த பக்கம் பொங்கி வந்துக்குது? வடக்கே சாய்கிறது. இன்னைக்கும்
ஒரு குடும்பத்துல வப்பு சூனியம் பில்லின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடும்பம் நல்லா இருக்குதுன்றத ஒரு சாமியார பார்த்து ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன் மாலை வடக்கு பார்க்கமுக தெற்கு கரும்பு இளநீர் கண் திறந்தால் மடப்பாய் அடுத்தால் அடுத்தால் கீழே ஒரு ஐங்குளத்தர் கூடுகள் கட்டி கிழங்கா கதிர உழைக்கா மாடு கட்டி போரடித்தார் மாலாவே செல்லதன்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகான தியானம். அப்ப வடக்கு சாத்திக்குதுன்னா எந்த ஒரு பொங்கல் வச்சாரோ சாப்பாடு வச்சாரோ ரசமோ சாம்பாரோ எந்த குழம்பு வச்சாலும் அது வடக்க பார்த்து பொங்கி வந்ததுன்னா அப்படி வடக்க பார்த்து பொங்கி வந்து போச்சுன்னா அந்த குடும்பம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் இப்ப சாமியாரு எதையும் பார்க்காது யாராவது ஜோசி பார்க்கல எப்படி வந்துக்குது வடக்க நல்லா தான் என்ன சொல்றேன் படையில பொங்கல் இறங்கி வச்சியா அடுப்பு திறந்த பத்தியா இது என்ன மாசம்? இது வந்து சித்திரை மாசம். எல்லாம் மானவரே காத்து அடிச்சு ஏன்னா அந்த அடுப்புல இருந்து நெருப்பு போய் அக்கமா தூள்ல பட்டு அது என்ன பண்ணுமா அதனால வேண்டி பகவான் குடும்பத்தால ஊடு பத்தியே சொல்லுவாங்க. அடுப்பு பார்த்து நிறுத்து அடுப்பு நிறுத்துறான் அடுப்பு அவிச்சு விடுறான். இன்னும் சூப்பரான இலை தந்துக்கிறீங்க 2024 லேட்டஸ்ட் இலை. யாரும் அவசரப்படாதீங்க. படிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். படிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். போட்டீங்களா தேங்காய் உடைச்சு வச்சா கல்பேத்து யாரும் படைக்கல அவசரப்பட்டு சாப்பிடுவாங்க. யாரும் படைக்கல சாமி கல்பேத்து ஆயா வச்சுட்டு வச்சுக்கிறா அண்ணாட அடுப்பு பத்தவங்க எதாவது வச்சிருக்கீங்களா? நம்ம நல்ல முறையோடு குடும்பம் நல்லா இருக்க வேண்டும். அப்படி அந்த தேவ பொங்கல் வைக்கணும். அந்த தேவ பொங்கல் வைக்கும் போது ஆடு மாடு எல்லாம் உரமா மேய்க்குது. ஆனா மேயும் போது இந்த தேவ பொங்கலை கிடைக்க வேண்டும். அப்படி என்று கர்ண பகவானாகப்பட்டவன் மழையா பெய்கிறோம். ஆடு மாடுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. இந்த பூதையானது அதை நின்றுவிடும். என்ன செய்யலாம்? அந்த ஒரு மலையை கொண்டு வந்து அழகான முறை இந்த சொல்லல் பகவான் அந்த சுண்டி விர தாங்கி நின்றார். அந்த தாங்கி நிற்கும் போது இந்த கோவென்றால் இந்த கோவென்றால் பசு, விந்தம் என்றால் இந்த கோ என்ற பசு கூட்டத்துக்காக இந்த மாதிரி மலையை தாங்கி கொண்டார் நாராயணன். இந்த கடவுள் இது முதல் கொண்டு எல்லாருமே ஏற்கனவே என்ன பேர் சொல்லி கூட தெரியாது. எப்போது இந்த கோ பசுவுக்காக வேண்டி வந்தமா மலையை பிடித்தாரோ எல்லாரும் கோவிந்தா நல்லபடியோட பொங்கல் வச்சுட்டோம். அதனால வேண்டி இந்த பொங்கல் வச்சு எல்லா பொங்கலுக்கும் வீட்டுக்கு போகட்டும். நம்ம அந்த மனமா சென்று நீ நாளை சந்திச்சு ரொம்ப நாளாகி போச்சு. மனவரைக்கு பார்த்து வரலாமா? சந்திப்பாமா பிரசாதம் கொடுத்தீங்களா? பிரசாதம் கொடு எல்லாருக்கும்.
தம்பி கிருஷ்ணா யாரோ ஒரு பெரிய மகான் இவர் பாதசேவை கண்டார். அந்த சாட்சாத் சிவபெருமான் எப்படி இது காட்சி கொடுக்கிறாரோ அதே மாதிரியே தெரிகிறது. இவரா சாமி 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 தம்பி முத்துகிருஷ்ணா ஏன் அவர் மேல காயற என்ன காரணம்? சாமியாரு எங்க சாமியாரு அவர்கிட்ட போய் கால விடுன்று அவளை பாதம் பண்ணு அவர் மேல சேவிச்சுக்கிறா நான் கோவப்படுவேன் வயசுல மகான் பெரியவர் இல்லையா? அன்னவரை சேவிச்சால் நமக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் முக்தி மோட்சம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். அதனால வேண்டி நீ சேவிச்சுக்க நான் சேவிக்க மாட்டேன். அதனால என்ன முடியாது. நான் என்ன சொல்றேன், இவரை என்ன இங்கே விட்டுட்டு போகப்படாது. ஏன்னு கேளு, புது மழையில் வெளிச்சு வாழ்கிறார் தம்பி, வெளிச்சு வாழ்கிறார். இவரு இந்த காத்து மழை குளிர் பனி இந்த வெயில்ல இவரு பெரியறாரு. நீ சொல்ற மாதிரி வாடை குளிர் பனி எல்லாத்தையும் இருக்கிறாரு. இவர் என்ன சன்னியாசியே குற்றம் பண்றாரு. இவர் என்ன சன்னியாசியே குற்றம் பண்றாரு. குற்றமற்ற சன்னியாசி மேல் இத்தனை கோபம் என்ன? ஒரு பேர்ல ஏன் அவ்வளவு கோபம் வர்ற? சன்னியாசி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஒரு சன்னியாசி கிடையாது, இவர் பண்டால கிடையாது, இவர் சாமியார் கிடையாது. இங்கே விட்டுட்டு தம்பி நீ எத்தனை சொன்ன போதும் நான் கேட்க மாட்டேன். இவர் என்ன பண்றா, இந்த காட்டுல இப்ப நாட்டுக்கு அழைச்சு போய் அண்ணா இந்த காட்டுல இருப்பாங்க. சாமியார நாட்டுக்கு வா சொல்லிய. ஆமா, இவர் நாட்டுக்கு வந்தாலே ஒரு பெரிய பிரச்சனை நம்ம எங்கன்னா கம்பெனி கிடப்போம்ல, வந்தமா சாமியார பார்த்தமா போனமா ஊட்டிக்கு வந்து வரணும். அவரை கார்ல போய் ஊட்டி சொல்லிய யாரு கோபம் சொல்றது? நீயா? அப்ப நான் இல்ல, நீ இல்ல, நீ சின்ன பையன் ஒண்ணு தெரியாது. குடும்பத்துல நான் தான் தலை, பெரிய மனுஷன், சின்ன பையன் எனக்கு ஒண்ணு தெரியாது. தெரியாது, புரியாது. நாட்டுக்கு அழைச்சு போகணும். நாட்டுக்கு கொண்டு போய் சாமியாரால ஆபத்து வந்தா அது என்ன சார்த்தம்? 10 அப்ப சாமியார நாட்டுக்கு போனா சாமியார ஆபத்து வந்தா யார சாரம்? அது என்னதான் சாரம்? யார் சொல்றது? நான் தான் சொல்றேன். நான் யாரு? நீ சின்ன பையனை கொண்டு நீ யாரு? நான் தான் பெரியசு. அவர் வாயாலேயே சாமியார கொண்டு வந்த நாட்டுக்கு வா சொல்ற அண்ணா, அந்த சாமியார கொண்டு வந்தால் அது யாரை சாரும்? என்னதான் சாரும்? உன்னை சாராது. அதுக்கு உண்டான ராம நய நோபனஸ்து அது என்னையே சாரும். வாங்க பிடிங்க. கிருஷ்ணா இவ்வளவு தூரம் காட்டுல இருந்தவரை நாட்டுக்கு கொண்டாந்து
பூமழையில நனைஞ்சு யாரெல்லாம் நன்றி நடக்குது வயசு நாட்டுல இருந்த சாமியார நாட்டுக்கு கொண்டாந்து உட்கார வச்சான். ஆமா. ஆனா நாட்டுக்கு வந்த நேரம் மழை வருது பாவம் அந்த மழையில ஆமா. சாமியார் நனைஞ்சா தோசை வந்து தண்ணி வந்து செத்துருவாங்க. அந்த பாவம் நம்மளுக்கு தான் சாரும். அதனால வேண்டி என்ன எங்க வைக்கலாம்? எங்க தெரியுமா? நம்ம மனை இருக்கின்றது சீந்தல்படி மண்டபம். சீந்தல்படி மண்டபம். ஏற்கனவே பாப்பா சுபத்திர வயசுக்கு வரும்போது நம்ம உட்கார சொல்வார் மண்டபம். அந்த சீந்தல்படி மண்டபம். சீந்தல்படி மண்டபத்துல வரும்போது நனையாத உட்கார வச்சுட்டா இல்ல கேள்வா அவருக்கு ஏன்னு கேளு. இந்த மழையில காத்துல ஒரு குளிர்ல நனைஞ்சு சரி தண்ணிகிரி வந்து செத்து விட்டாருன்னா பாவம் அந்த சாமியார் கொண்டு பாரு. நீ கம்மியர் அந்த சீந்தல்படி மண்டபம் நம்ம பாப்பா சுபத்திரிக்காக கட்டி வச்ச படம். அப்ப பாப்பா சுபத்திர அப்ப வயசுக்கு வந்தது அப்ப கட்டணது சரி இல்லையா? ஒரு புறக்கடை இருக்கும். இது யார் சொல்றது? இந்த பல்ராமன் நான் சொன்னா சொன்னா நான் ஏத்து பண்றேன். அப்ப என் பேச்சு கேட்க முடியாது. அப்ப குடும்பத்துல நான் தான் தலை நீ ஒரு வாள். அப்ப குடும்பத்துல நான் தான் தலை நீ வாழ்றா. அப்ப என் பேச்சு நான் கேட்க மாட்டேன். சரி போ. இவர் சொன்ன மாதிரி நான் கூட மண்டபம் யார் சொல்றது? அவரு சாமியார நாட்டுக்கு கொண்டு வந்தோம். மழை பெய்யுதுன்னு பார்த்து பாப்பா சுபத்திரி கட்டி வச்ச சீந்தல்படி மண்டபத்துல உட்கார வச்சு கொண்டாந்து உட்கார எங்க போறது? சரி அவர் அண்ணா ஆகிறவர் தண்ணி பச்சை தண்ணி ஒரு வேலை செய்யணும், ஒரு பணிவிட வேலை செய்யணும். அது யார் செய்யலாம்? அங்க இருந்து நம்ம கூட்டு வந்தோம். அவர் அண்ணா அதுக்காக ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பசி எடுக்கிறதுன்றாரு. அதனால பணிவிட வேலை செய்யணும். யார கூட்டிட்டு போறாங்க? பொண்டாட்டி அனுப்பான். பொண்டாட்டி அண்ணன் வீணா போடுவான். நம்பி அனுப்ப மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு யோசனை. என்ன? உன் பொண்டாட்டி அனுப்புவானா இல்லையா? 28,010 மனைவி மார்கள் வச்சு ராதையை வச்சுக்கலாம். அதுவும் போக தேவை. என் மனைவியும் போக தேவை. வேலை செய்யணும், பணிவிட வேலை செய்யணும். அது ஒரு ஆள் ஒண்ணு இருக்கு. ஏண்டா நம்ம பாப்பா சுபத்திர சும்மாதானே இருக்குது. அதை கொண்டாந்து விட்டு அது பணிவிட வேலை செய்யும். என்ன நடந்ததா? நான் எங்கேயே அவரா கொண்டு வந்து பாப்பா சுபத்திரியை கொண்டாந்து இதுக்கெல்லாம் 8 நாள் நடப்பதிருப்பேன். எனக்கு தெரியும் இந்த கதை. சொல்லு பாப்பா. எனக்கு ஒரே தெரியும். நம்ம நினைச்சது கை கொடுத்து பாப்பா கூட்டி வைக்கலாம். ஒத்துக்க சரி ஒன்னே ஒத்துக்கிட்டேன். நீ சொல்றது நான் தான் ஒரு பெருத்த தலை, நீ ஒரு வாளாச்சு. சொல்லிட்டு சின்ன பையன் நான் சொல்றதான் கேட்கணும். நீ சொல்றது சுத்தமா கேட்கவும் மாட்டேன். பாப்பா சுபத்திரை கொண்டாந்து இந்த சாமியாருக்கு பணிவிட வேலை செய்யணும். அப்ப குடும்பத்துல நீ நான் தான் தலைவர். நான் யாரு? சின்ன பையன். இந்த குடும்பத்தில் நீ யாரு? நான் தான் தலை. நான் யாரு? சின்னவன் வாளு. இந்த தலை இருக்க நான் ஏற்கனவே சொன்னது அதே ரிவைஸ் அடிக்கிறேன். சாமியாருக்கு பணிவிட வேலை செய்வதற்காகவே பாப்பா சுபத்திரியை கொண்டு வந்து யார் கணக்கு? யார் கணக்கு? எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. லாப லோப லய நஷ்டம் அது என்னையே சாரும். எதுவா இருந்தாலும் என்னையே சாரும். சாருமா ஒன்ன சாரும். முதல்ல
இதுதான் சரியான சமயம். சந்தர்ப்பம். இதுதான் சரியான சமயம். எங்க அண்ணன் கொண்டு வந்து சீந்தரகொண்டி மண்டபத்தில் சாமியார் உட்கார வச்சார். ஆனா என் பாப்பா சுபத்தையை கொண்டு வந்து படிவிட வேலை செய்ய போறார். ஆனா இங்க பாப்பா வருவதற்கு முன்னாடி நான் முன்னே சென்று அங்க வந்திருப்பது அர்ஜுனன் தான் அப்படி என் பாப்பால சொல்ல போறேன். சொல்லி என் பாப்பால சேர்த்து வைக்க வேண்டும். சொல்லு பாரு என்ன டேய், தங்கையாக விளங்கும்படியான சுபத்திரை